இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் செய்த பெரிய ஒரு சரித்திரம், செய்து கொண்டிருக்கிற சரித்திரம் என்று சொல்லலாம், செய்ய போகிற சரித்திரம் என்று சொல்லலாம். அது எவ்வாறு இந்த 66 புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரும்ப வருதல், இரண்டாவது வருகை குறித்தும், அந்த நாளிலே அவருடைய ராஜ்யம் முழுமையாக பூரணமாக நிறுவப்படும் என்றும், அதில் உள்ளவர்கள், அதில் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவார்கள் என்பது நாம் தீர்க்கவில்லை, வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் சொல்ல போகிறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் அதாவது 3-4 கேள்விகள் வைத்தோம். ஒன்று, இது உண்மையா? அப்படி என்றால் இதனுடைய உலக சரித்திரங்கள் இதோடு கூட ஒத்து வருகிறதா? மூன்றாவது கேள்வி, அப்படி என்றால் யூதர்களும் கிரேக்கர்களும் என்ன ஆவார்கள்? அவர்களுக்கும் ஏதாவது உண்டா? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி. ஆனால் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இப்பொழுது. ஏன்னா இயேசுவானவர் இதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரா என்று ஒரு 2-3 பகுதிகளை நாம் வாசிக்க வேண்டும். ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம், 24வது அதிகாரம். 23வது அதிகாரத்தில் நம்ம குறித்து வச்சுக்கிடுவோம். நம்ம கீழே வந்து இதனுடைய குறிப்புகளை நம்ம போடணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37லிருந்து 24வது அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கலாம். நம்ம 31 வரைக்கும் வாசிக்கலாம். ஒன்று, இதற்கு இணையாக நம்ம மற்ற பகுதிகளை நாம் பார்க்க வேண்டுமென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். 1வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். நம்ம இதை தான் முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான். இதோடு கூட நம்ம 3வது கேள்வி ஒன்று கேட்டோம். என்னவென்றால் யூதர்களை பற்றி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, ரோமர்கள் நிருபத்தில் பவுலடியார் யூதர்களை குறித்து எழுதுகிறார். அதாவது 9, 10, 11வது அதிகாரங்களில் அநேக பேர் சொல்லுவாங்க இது இடைச்சொருகள் அப்படின்பாங்க. இல்லை, அப்படி கிடையாது. இது 1 முதல் 8 அதிகாரங்களில் அவர் சொல்லிவிட்டு யூதர்களை பற்றி என்ன அதை என்று சொல்லிவிட்டு 12வது அதிகாரத்தில் யூதர்களும் மற்றவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ 9வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலும், அதுக்கடுத்ததாக 9வது அதிகாரம் 30 முதல் 33 வசனங்கள், 10வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள், 11வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள். இதெல்லாம் நம்ம கீழே போடுவோம், அது எல்லாத்தையும் காட்டுவோம். அதாவது 9 1 முதல் 8, 30 30லேருந்து 33 9வது அதிகாரத்தில், 10வது அதிகாரத்தில் 1 முதல் 4, 11வது அதிகாரத்தில் 25 முதல் 27 வசனங்கள். இதற்கு இணையாக முந்தைய ஏற்பாட்டினுடைய வசனங்களை நாம் பார்க்க வேண்டும்னா சகரியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை பார்க்கணும். இதோடு கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்க வேண்டும். அதோடு கூட முந்தைய ஏற்பாட்டில் தானியேலுடைய புத்தகத்தை நாம் பார்க்க வேண்டும். தானியேலுடைய புத்தகத்தில் இந்த நடைபெற வேண்டிய அனைத்து இந்த உலக மேடையிலே வரக்கூடிய ராஜாக்கள், ஒருவர் மாற்றி ஒருவராக வரக்கூடிய ராஜாக்களை குறித்து அவர் எழுதி கொண்டு வருகிறார். சரி, முதலாவது நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா, நம்ம இதில் கேள்வி என்னென்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மற்ற பகுதியிலும் ஏன் ரொம்ப சிறப்பான பகுதிகள் என்று வாசிக்க வேண்டும்? எதற்காக இதை வாசிக்க வேண்டும்? கடைசி காலத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டுமா? இந்த வேதத்தை வாசிக்க வேண்டுமா? கடைசி காலத்தை குறித்து யோசிக்க வேண்டுமா? இதை விசுவாசிக்க வேண்டுமா? நல்லா இருக்கு, வாசி, யோசி, விசுவாசி. இந்த வேத பகுதியில் உலக நாட்டு நடப்புகளுடைய செய்திகள் எவ்வாறு ஒத்து போகின்றன, இந்த புரிதலுக்கு இன்னும் அது அதிகமாக உதவி செய்ய, நம்ம சரியானபடி வேதத்தை புரிந்து கொள்ள உலக நடப்புகள் எல்லாம், நம்மை சுற்றி நடப்புகள் எல்லாம் இது ஒத்து வருகிறதா? இந்த வேத பகுதி கர்த்தர் ஏற்படுத்தின மாபெரும் திட்டமாகிய ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களோடு ஏதாவது ஒற்று வருகிறதா? ஏன்னா உன்னுடைய வம்சத்தின் மூலமாக, உன்னுடைய ஜாதியின் மூலமாக, உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போகிறேன் என்பவர் இந்த நியாய தீர்ப்பில் என்ன ஆசீர்வாதம் இருக்க போதும் இல்லை? அதுதான் சரி. இந்த வேத பகுதியில் மாபெரும் வரலாற்றோடு என்ன புதிய முக்கிய அம்சங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு தடவை சரி இது வரைக்கும் என்ன தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பின்னாடி கொஞ்சம் அப்படி பின்னாடி போகணும். முதலாவது பாடத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசுவானவர் என்ன செய்கிறார்னா எம்மாவு சீஷர்களுக்கு விளக்கி காட்டி கொண்டு வருகிறார். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறார். அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அப்போ இந்த வேதத்தை நம்ம ஒரு முறை அப்படியே பார்த்தோம். 2வது பகுதியில் இந்த வேதம் எப்படி இருக்குது, இப்படி தான் அமைக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒவ்வொரு பகுதியாக நான் பார்க்கும் பொழுது
அதாவது ஆதியாகமத்துடைய புத்தகம் எழுதும்போது அதோடு கூட யோபுனுடைய புத்தகம் இருந்தது பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக யாத்திராகமத்துடைய புத்தகம் வரும்பொழுது லேவியராகமம் இருந்தது பண்ணோம். அதுக்கு அடுத்ததாக எண்ணாகமத்துடைய புத்தகம் இருந்தது, அதோடு கூட உபாகமம் இருந்ததை நாம் பார்த்தோம். அதுக்கு பின்பதாக யோசுவாவுடைய புத்தகம் இருந்தது, அதற்கு இணையாக அதற்கு அடுத்ததாக நியாயாதிபதிகள் வரும்பொழுது ரூத்துடைய புத்தகத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 1 சாமுவேல் வரும்போது ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்க ஒன்றும் ரொம்ப பெருசா செய்யலை. அப்புறம் 2 சாமுவேல் வரும்பொழுது சங்கீத புத்தகங்களை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக 1 ராஜாக்கள் வரும்பொழுது நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்கள் 5 தீர்க்கதரிசன புத்தகங்களை தவிர அந்த 5 தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல சிறையிருப்பு நாட்களிலே எசேக்கியேல், தானியேல், சிறையிருப்புக்கு பின்பதாக ஆகாய், மலாக்காய். சரி, இதுக்கு பின்பதாக சரித்திரம் எங்க வருதுன்னா எஸ்தர், எஸ்ரா, நெகமியா இந்த பகுதியில் வருது. இந்த பகுதி வந்து கடைசியாக எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த நாளாகமத்தை எங்க கொண்டு வைக்கிறது? எஸ்ரா நெகமியாவுடைய நாட்களிலே திரும்ப இந்த வேத சரித்திரத்தை அதை எதோடு கூட எழுதினாங்கன்னா இந்த ஆசாரிய முறைமையில எழுதியிருக்காங்க. அப்போ இது வந்து முழுவதுமாக முந்தைய ஏற்பாட்டை எப்படி படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு ராஜா வந்தார்னு சொல்லி பார்த்தோம், அலெக்சாண்டர் த கிரேட். அவர் மூலமாக வந்ததனுடைய விளைவு என்ன? கிரேக்க மொழி பொது மொழியானது. எனவே தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி, அதே போல பழைய ஏற்பாடும் மொழியாக்கம் பண்ணப்பட்டது. 70 பேர் சேர்ந்து எழுதுன்னு செப்டூஜியன் என்று. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பின்பதாக இது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆண்டவர் ஒரு பிளான் போடுறார். 3வது பாடத்தில் என்ன பார்த்தோம்னால் ஆபிரகாமோடும் அவனுடைய ஜாதியோடும் அவனுடைய இனத்தாரோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை, இதை பார்த்தோம். இது எங்கே இருந்தால் நம்ம ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து யோசேப்பு வரைக்கும் கொண்டு போனோம் இல்லை? அப்புறம் அதுக்கு இடத்துல வந்து இந்த ஆதியாகமத்திற்கும் யாத்திராகமத்திற்கும் இடையில எத்தனை வருஷம் போயிடுச்சு? 400, 430, 450 வருஷம் போயிடுச்சு. 4 தலைமுறை போயிடுச்சு. சரி, அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம்? இவர்கள்லாம் அடிமைத்தனத்தில் போகிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த இது 4வது பகுதியாக என்ன பார்க்கணும்னா இப்போ இஸ்ரவேல் தேசத்தோடு உறவு. இஸ்ரவேல் தேசத்தோடு ஆண்டவர் வந்து செய்த உடன்படிக்கை சீனாய் மலையில். இதை தொடர்ந்து அப்படியே நம்ம போகிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க? சீனாய் மலையிலேருந்து புறப்பட்டு போகிறாங்க, திரும்ப காதேஸ் பர்னேயாக்குள்ளே போகிறாங்க, அங்கேருந்து திரும்பி வர்றாங்க. 40 வருஷம் அப்படி. நானே ஏன் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள். 40 வருஷம் சுற்றி வர்றாங்க. அதுக்கப்புறம் மோவாப் சமவெளிக்கு வராங்க. ஆமா, அங்க மோசே மறுபடியும் அந்த நியாய பிரமாணத்தை எல்லாத்தையும் இவங்க 2வது தலைமுறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு திரும்பி கொடுக்குறாரு. அடுத்து அங்கிருந்து யோசுவா அவங்கள வந்து வழி நடத்திட்டு போறாரு. மோசே அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு. இதுக்கு அடுத்தது அவங்க கானான் தேசத்தை யோசுவாவின் தலைமையில சுதந்திரிக்கிறாங்க. அப்புறம் அதை பங்கிட்டு கொடுக்குறாரு 12 கோத்திரங்களுக்கும். அப்புறம் அடுத்ததா யோசுவாக்கு பின்னாடி நியாயாதிபதிகள் அவங்கள வழி நடத்துறாங்க. நியாயாதிபதிகள் கடைசி நியாயாதிபதி சாமுவேல் கிட்ட அவங்க வந்து மற்ற தேசங்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், அவங்க சாப்பிட்ற அதே கோழிக்கறி வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அப்ப முதல்ல சவுல தேவன் ராஜாவா ஏற்படுத்துறாரு. நல்லா தான் இருந்தாரு, கொஞ்ச நாள் நல்லா இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா வந்து அவரை தள்ளிட்டு அவரோட இருதயத்துக்கு ஏற்ற தாவீது மக்கள், அதாவது நேயர் விருப்பத்தின்படி சவுல் எடுக்கப்பட்டார், கர்த்தருடைய விருப்பத்தின்படி தாவீதை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் தாவீது கூட தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இப்ப என்ன சொல்றோம், நம்ம எந்த பகுதிக்கு வந்துட்டோம்? அடுத்த பகுதிக்கு, அதாவது 1, 2, 3, 4, 5வது இருக்கு, 5வது பாடத்துக்கு வந்துட்டோம். இப்ப யாரோட உடன்படிக்கை? தாவீதோட உடன்படிக்கை. தாவீதோட உடன்படிக்கையில முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்? நித்திய குடும்பம், நித்திய வீடு, நித்திய ராஜ்யம். அப்ப இந்த மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் 7வது அதிகாரம். ஆமா, 2 சாமுவேல் 7வது. அதுக்கு அடுத்து என்ன செய்யற? தாவீது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆஹா, இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லிட்டாரு ஆண்டவரே, எம்மா பெருசு காரியத்தை சொல்லிட்டப்பா அப்படின்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாரு? அவரால் தாங்க முடியல, என்ன ஆரம்பிச்சிட்டாரு? சங்கீதங்களை எழுதினாரு. என்ன போதங்க மஸ்கீல் என்று போதங்க செய்தியை முறைமையாய் சொல்ல எங்க பாஷையில சொல்லிட்டியே அப்படிங்கிறாரு. ஆமா, அதை எழுதுறாரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? அவரை மாதிரியே இன்னும் அநேக சங்கீதக்காரர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம 5வது பாடத்துல படிச்சோம். அதுக்கு அடுத்தது பின்னாடி உள்ளதுல என்ன நடந்துச்சு? இடைப்பட்டதுல 5க்கும் 6க்கும் உள்ள இடைவெளியில என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வர ராஜாக்கள் தேவனை விட்டு விலகி போயிடுறாங்க. 2 ராஜ்யமா பிளவுபடுது. 2 ராஜ்யங்களும் அடிமைத்தனத்துக்குள்ள, சிறையிருப்புக்குள்ள போறாங்க. ஒன்னு சீக்கிரமா போயிடுச்சு, ஒன்னு கொஞ்சம் லேட்டா பண்ணுது. அதாவது வடக்கு ராஜ்யமாகி இந்த
இஸ்ரேல் அல்லது அந்த சமாரியா அசீரியர்கள் படிச்சு சிறைப்பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தெற்கு ராஜ்யமாக யூதாவை பாபிலோனியர்கள் சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடித்த பின்பு அதுக்கப்புறமா வந்து மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வருகிறது. அவங்க அதுல கோரேஸ்ன்ற ராஜா இவங்களை வந்து மறுபடியும் விடுதலையாக்கி அனுப்பி விடுறாரு. ஆமா 3 குழுக்களா விடுதலையாக்கி போங்கடா அப்படின்ட்டாரு. 3 குழுக்களா விடுதலையாகி போறாங்க. செருபாபேலுடைய தலைமையில வந்து ஆலயத்தை கட்டினார்கள். எஸ்ராவுடைய தலைமையில திரும்பி வந்து ஜனங்களோட இருதயங்களை கட்டுறாங்க வேத வசனங்களை வைத்து. 3வதாக நெகேமியாவோட தலைமையில திரும்பி வந்து அலங்கத்தை கட்டுறாங்க. ஓகே. இதற்கு அப்புறமா 400 வருடங்கள் தேவன் யாரோடையும் இடைப்படல. அமைதி. ஆமா, அமைதியினுடைய நாட்கள். அலெக்சாண்டர் வந்ததையும் பின்பதாக பார்க்கிறோம். இது வந்து 5வது பகுதி முடிச்சுட்டு இப்போ 6வது லெசன்ல என்ன ஆரம்பிச்சோம்? இதோ உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் வந்துருச்சு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். யார் மூலமாக வந்து யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. அதை தொடர்ந்து யாரை முன்குறித்து சொல்றாரு? இயேசுவானவர் வர்றாரு. இதை மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நடந்து பார்த்தோம். அவரே தான் சுவிசேஷம் என்று பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இவர் மூலமாக. 7வது லெசனுக்கு வந்துட்டோம். சரி, 7வது லெசனில் சுவிசேஷம் இப்போ என்ன நினைச்சு யூதர்கள் முழுவதும் எருசலேம் முழுவதும் கொடுத்தாச்சு. ஆமாம், எருசலேமில் அறிவிக்கப்பட்டார்கள். கிரேக்கர்களிடத்துல ஆமாம், அவருடைய ராஜ்யம் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மற்றும் அப்போஸ்தலர் மூலமாக பரவ ஆரம்பிக்குது. அதனுடைய வளர்ச்சி வந்து யாருமே நிறுத்த முடியாது. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். இது வந்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் முழுவதுமாக இந்த விஸ்தாரத்தை பார்க்கிறோம். ஆமாம், அதுக்கடுத்தாக இந்த அதாவது கர்த்தருடைய திட்டத்தில் மையமாக இருப்பது என்னன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு ஒரு சிறப்பான வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு. பவுலடியார். அவர் என்ன சொல்றாரு? 8வது பகுதியை இந்த சபை தான் செயற்திட்டம், அவருடைய திட்டத்தின் மையம் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. இந்த சபையானது எப்படி இருக்கணும்னு எபேசியர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம். இந்த சபைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. உலகத்துல உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, உன்னதங்கள் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் 3வது அதிகாரம் ஞானம் இந்த சபை மூலமா வெளிப்படணும். கரெக்ட் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சபைக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். சபையை பயிற்றுவிக்கிறதற்காக சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சபையானது இந்த உலகம் முழுவதும் ஊழியம் செய்யணும். ஆமா, அப்ப இந்த சபை ஒழுங்குபடுத்தப்படுறதுக்கு இப்போ ஊழியக்காரங்களாம் யாருன்னா பயிற்சியாளர்கள், பயிற்சி கொடுப்பவர்கள். ஆமா, இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் சபைக்குள்ளேயும் வெளியவும் ஊழியம் செய்ய வேண்டும். இதை பயிற்றுவிக்கிறவர்கள் தான் இந்த ஊழியக்காரர்கள் அப்படின்னு ஒரு 5 ஊழியக்காரர்களோட பேர் சொல்றாரு. மட்டும் இல்லாம இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களும் எப்படி இயங்கணும், இந்த சபை ஒரு பெரிய குடும்பமா எப்படி இயங்கணும், அவங்களும் இயங்கணும். இந்த வீட்டு முறைமைக்குரிய சட்டங்களை கொடுக்கிறாரு. கரெக்ட். இத வந்து நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபங்களும் அப்புறம் போதக நிருபங்களாகிய 1 தீமோத்தேயு, போதகர்களுக்கு எழுதின நிருபங்கள், 1 தீமோத்தேயு, தீத்து, போதகர்களுக்கு எழுதின. அவர் வந்து 2 பேரும் போதகர்கள். போதகர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதின நிருபங்கள். அதை அவருடைய 3 நிருபங்களை பார்க்கிறோம். சரி, இது வரைக்கும் சரி. இப்போ ரத்தன சுருக்கமாக நம்ம அதை வாசிச்சிருவோம். நம்ம சொன்னதை முதலாவதாக நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு மனுக்குலத்தினுடைய வரலாற்றுக்காக கர்த்தருடைய மாபெரும் திட்டம் என்னவென்றால், கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை வெட்டி அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் ஆரம்பிக்கும்போது போன நிகழ்ச்சியில் நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், 66 புத்தகங்களும் ஒரே மாலையை போல இருக்கிறது. அந்த மாலையை கோர்க்கக்கூடிய ஒரு நூல் அல்லது ஒரு ஸ்ட்ரிங் என்னன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தில் என்ன சொல்றாரு? முடிவாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போகக்கூடிய ஒரு தேசத்தை, ஒரு ஜனத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் ஒரு தனி மனிதனாகிய ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் தெரிந்தெடுத்தார். முதலாவதாக தான் பார்க்கிறோம். இப்போ என்ன நடந்தால், தொடர்ந்து இந்த மக்கள் கர்த்தராகிய ஆண்டவரை அவர்கள் நிராகரித்து கொண்டே வருகிறார்கள். அப்படி அந்த மக்கள் தேசங்கள் இவருடைய பாவ பிரச்சனையை போர்க்க வேண்டும் என்றால், அதான் ஆதியாகமம் 1 முதல் 14 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த தேசங்களுடைய பாவ பிரச்சனையை போக்குவதற்காக ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை என்னவென்றால், உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். 2வதாக 3வதாக இந்த இஸ்ரவேல் ஜனம் எங்கே இருந்தாங்க? எகிப்துடைய நதி தொடங்கி யூப்ரட்டிஸ் நதி வரை உள்ள கானான் தேசத்திலே பழுகி பெருகும். இதில் வந்து இந்த ஜனமாக பிறப்பார்கள், ஜனத்துக்குள்ளே பிறப்பார்கள். 2மே இருந்தது. அது ஆபிரகாம் சொந்த சந்ததி, அதாவது ஈசாக்கினுடைய வம்சாவளியில் இது தொடரும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் எந்த 2 வம்சாவளிகள் வரும். அதெல்லாம் 2 வம்சாவளிகளில் ஈசாக்கினுடைய வம்சாவளி அப்படிங்கிறார்.
அது பெருகும். அடுத்ததாக ஆபிரகாம் இதையெல்லாம் நீதியாக என்ன, அதெல்லாம் விசுவாசித்தான், எனவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுடைய சொந்த ஒரு சில நல்ல காரியங்களை செய்ததினாலே அவன் நீதிமான் அல்ல, இவையெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரை விசுவாசித்ததினாலே இவன் நீதிமானானான். இதே போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாகிறோம். இது முதலாவது. அதுக்கு அடுத்ததாக என்னன்னா, கர்த்தர் மோசையோடு வெட்டின உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையினுடைய அதிகப்படியானது. என்ன சொல்றான்னா, ஆபிரகாம் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த இஸ்ரவேல் ஜனத்தோடு கர்த்தர் உடன்படிக்கையை வெட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனம் ஒரு குடும்பம், ஒரு ஜனமாகிறது, ஒரு தேசமாகிறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு சந்ததி ஒரு தேசமாகிறது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் கர்த்தரை அறிமுகப்படுத்தும் இந்த ஜனம் எப்படி சொன்னா, ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமானவர்கள். ஏன்னா அவர்கள் தான் இதை பிரதிநிதித்துவம் பண்ண வேண்டும், அவர்களை பிரதிநிதியாக காட்ட வேண்டும். இதுதான் அந்த தேசத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம். அதற்கு அடுத்ததாக பார்க்குறோம், கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசமாக வாழ்வதற்காக அவர்களுக்கு வழிகாட்டும்படியாக கொடுக்கப்பட்டவைகள் தான் என்ன, அடிப்படை உபதேசமாகிய 10 கட்டளைகள் இல்லையா. 10 கட்டளைகள் வந்து ஏதோ சும்மா கொடுக்கல, ஒரு அடிப்படை உபதேசமாக கொடுத்துருக்காரு. 10 கட்டளைகளும் கிட்டத்தட்ட ஒரு 613 கட்டளைகளும் கற்பனைகளும் கொடுக்குறாரு. 3 விதமா நம்ம அதை பிரித்து பார்த்தோம். என்னென்ன 3 விதமா? குடியுரிமை சட்டம், ஒழுக்க நெறி சட்டம். ஓகே, சரி. இனி வரும் காலத்திலே கர்த்தரை அவர்கள் வந்து நித்தியமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நாளில் என்ன செய்வாங்க, நிராகரிப்பார்கள். நிரந்தரமாக அவருடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், இது கற்களினாலே அல்ல. இந்த உடன்படிக்கைக்கு அவர் கீழ்ப்படியாமல் போவார்கள். அதாவது கல்லினாலே எழுதப்பட்டது அவர்களை மாற்றாது, சதையாகிய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அப்போ என்னன்னா, இன்னொரு தீர்க்கதரிசி வருவார். அவரே சொல்றார், எதிர்காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி மோசேயினுடைய வழியிலே வருவார், அவர் வழியாக கர்த்தர் எல்லாவற்றையும் விளங்க பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து என்று பேதுருவானவர் அடையாளம் காட்டுகிறார். இது வந்து மோசேயோடைய வெட்டின உடன்படிக்கை. இப்பொழுது 5வது பாடத்தில் நம்ம என்ன பார்க்கணும், தாவீதோடு வெட்டின உடன்படிக்கை. அது என்ன சொல்றார், தாவீதனுடைய ராஜ்யமும் சிம்மாசமும் என்றென்றைக்கும் நிலைநிற்கும் என்ற உடன்படிக்கை கர்த்தர் தாவீதோடு வெட்டுகிறார். நம்ம இந்த உடன்படிக்கை வெட்டுதல்ங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லுவோம், எந்த உடன்படிக்கை எழுதினாலும் அந்த உடன்படிக்கையில் ஒரு மிருகம் வெட்டப்படும் அப்படிங்கிற. எதிர்காலத்தில் வரப்போக்கூடிய ராஜா எங்கிருந்து வருவார், கலிலேயாவிலிருந்து வருவார். அவர் எப்படி இருப்பார், தேவனாகவும் இருப்பார், மனிதனாகவும் இருப்பார். இந்த ராஜாவை தாவீது எப்படி கூப்பிடுறார், ஆண்டவரே என்கிறார். தாவீதனுடைய சந்ததியிலே வருகிறவர் தாவீதுடைய ராஜா என்று சொல்கிறார். ஓகே, தன்னுடைய ராஜா என்கிறார். அவர் அழிவை காண மாட்டார், ஆனால் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்காருவார் என்று தீர்க்க தரிசனமாக தாவீது பார்த்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். அடுத்ததாக கர்த்தர் இஸ்ரவேலை ஒரு பெரிய தேசமாக நிலைப்படுத்துவதையும் அவர்கள் வழியாக கர்த்தர் தமக்கு ஒரு பெரும் கீர்த்தியை உண்டாக்குவதையும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு போதனையாக தம்முடைய சங்கீதங்களிலே இவரை உள்ளமைப்பதையும் கர்த்தருடைய பெரும் திட்டத்தின் பகுதியாகவே தாவீது பார்த்தார். இது எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்துக்கிறோம், இயேசு கிறிஸ்துவிலே நடந்தது என்னவென்றால், மனுக்குலத்தினுடைய வரலாற்றுக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொண்டு வந்த புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தருடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்ற நற்செய்தியை பிரகடனம் செய்தார், கெரிக்மா என்று சொல்கிறோம். அடுத்ததாக என்ன சொல்றார், இயேசு தாம் தன்னுடைய குமாரன் என்றும் முந்தைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனங்களுடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ராஜா மேசியா என்றும் தம்மை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். சில இடங்களில் அந்த மேசியானிக் சீக்ரெட், அதாவது மேசியாவை குறித்து ரகசியம் இருந்தாலும் அநேக இடங்களில் வெளிப்படையாக சொல்றார், நான் தான் கர்த்தருடைய தேவகுமாரன், மனுஷகுமாரன் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றார், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய அடிப்படையான மூலக்கூறு என்ன, அவர் கொல்லப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார், அவரை விசுவாசிப்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தினுடைய பங்கடைவார்கள். இதுதான் அடிப்படையான மூலக்கூறு. அவர் சொன்ன சுவிசேஷம் வாழ்ந்தது. இயேசுவை விசுவாசித்து அவருடைய உயிர்த்தெழுதல் பரமேறுதலுக்கு பின்பு அவரை பின்பற்றிய ஒரு சிறு கூட்டம் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்னா கட்டளை எடுக்கிறார். இப்போ இந்த உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும்னா நம்ம எங்கே போகணும்னா, ஆதியாகமத்தில் ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையினுடைய சரத்து இங்கே நிறைவேறுகிறது.
அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளுடைய தொடக்கத்திலே பேதுருவானவர் 5 இடங்களிலே இதைத்தான் அறிவித்துக் கொண்டு வருகிறார். இந்த சுவிசேஷ நற்செய்தியை ஒரு சட்ட அமைப்பாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுலடியார் கொடுக்கிறார். அவர் மற்ற அப்போஸ்தலரிடமிருந்து பெற்றதை அவர் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறோம், இந்த மனுக்குலத்தினுடைய வரலாற்றுக்காக இந்த ராஜ்யமானது எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை சொல்கிறார். இயேசு தம்மை பின்பற்றி வந்த சீசர்களை நோக்கி, அவர்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். சாட்சி கூறுவதை எவ்வாறு முன் நடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வரும் போதனைக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். அவர் போதனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க சொல்கிறார். எனவே எருசலேமுக்கு போய் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதுபடியே அவர்கள் காத்திருக்கிறார்கள். சீசர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். விசுவாசிப்போரை புதிய சமுதாயமாக சபையாக ஒன்று கூட்டினார்கள். அப்போஸ்தல உபதேசத்தினுடைய அடிப்படையிலே கட்டமைத்தார்கள். சகல ஜனத்திற்கும் சாட்சி கூறும் இந்த குறிப்பிட்ட ஊழியத்திற்கு பவுலடியார் அவருடைய ஊழிய குரு ஒரு கட்டமைப்பு கொடுத்தது. என்ன கட்டமைப்பு என்றால், முக்கிய பட்டணங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை அவர்கள் திடப்படுத்தி உண்மையுள்ள மூப்பரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். புதிய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தல உபதேசத்தை அவர்கள் போதித்தார்கள். புதிய விசுவாசிகளை சபைகளாக கட்டமைத்து அந்தந்த சபைகளை ஒழுங்காக நடத்துவதற்காக அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 8வது பகுதி, இதற்கு கடைசியாக நாம் முடித்தது. இதில் என்ன நடக்கிறது என்றால், கர்த்தருடைய சபைதான் அவருடைய மாபெரும் செயல் திட்டத்திலே மையமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய திட்டமாகிய சபை முன்பு மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம், ஆனால் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 உக்கிரானத்துவங்கள், ஒன்று புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், 2வது சபையை குறித்த தாத்பரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். சபைக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ரகசியம். இதுதான் முன்பு மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் என்கிறார். அதுக்கடுத்தது கிறிஸ்து சமுடைய சபையிலேயே சமுதாய வாழ்க்கைக்கான குறிப்பிட்ட ஒரு செயல் திட்டத்தை பவுலடியார் வெளிப்படுத்துகிறார். அதாவது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாய வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். இதன் விளைவாக முன்பு மறைக்கப்பட்டிருந்த திட்டமாகிய சபையிலே யூதர்களும் புறஜாதிகளும் ஒரே குடும்பமாக வாழ்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஒரே அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வேறு அஸ்திபாரம் போட முடியாது அப்படிங்கிறார். இவர்கள் எல்லாரும் ஒரே அஸ்திபாரம், ஒரே சரீரம், ஒரே ஆவியானவர் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே உபதேச சட்டம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே பிதா, அவை எல்லாவற்றையும் ஒன்று கூட்டுகிறார். ஆக சபை பிரிந்திருந்தால் அது வளர முடியாது, அதனுடைய தாத்பரியம் இருக்க முடியாது. எனவே உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இந்த சபை அனந்த ஞானத்தை கொடுத்து அதை வியப்புக்குள்ளாக வேண்டுமென்றால் சபையில் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் முதலாம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், மூப்பர்கள், இவர்கள் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தியிருக்கார்கள். இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம முன்னாடி பேசினது வர சபையை ஒழுங்குபடுத்தி அதை ஊழியத்திற்கென்று பக்குவப்படுத்துகிறார்கள். இயேசுவானவர் தாமே முன் அறிவித்தபடி சபையை கட்டி கொண்டிருக்கிறார். பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபையின் மூலமாக வெளிப்படக்கூடிய கிறிஸ்துவனுடைய திட்டத்தை எல்லாருக்கும் வெளிப்படையாக காட்டுவது தான் பவுலடியாருடைய உக்கிரானத்துவ ஊழியம் என்ற போதிலும், பேதுருவானவரும் இந்த கல்லை குறித்து, அதாவது இந்த அடித்தளமான கல்லை குறித்து முந்தைய ஏற்பாட்டிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். முந்தைய ஏற்பாட்டிலிருந்து அவர் வெளிக்காட்டுவார். 5 இடங்கள்லேருந்து அவர் எடுத்து பேசுகிறார். ஆக அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மட்டுமல்ல, பேதுருவானவரும் இதை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். ஆக எல்லா அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவே அஸ்திபாரம், அவருடைய சபையை அஸ்திபாரம் என்று சொல்கிறார்கள். சரி, இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், இப்பொழுது நம்ம நேராக ஜம்ப் பண்ணிடுவோம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிங்க. பாஸ்டர் நீங்கள் வாசிங்களா? பாஸ்டர் சொல்லுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 1வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை கொஞ்சம் மெதுவாக அப்படியே வாசிப்போம். தேவப்புலிவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கும் பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான்,
நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிடம், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் என்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இது லூக்கா எழுதினது, அதாவது 2வது புத்தகம். அதனால தான் 1வது பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்கிறார். என்ன சொல்கிறார்? இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் அங்கே தொடங்கினது இங்கே நடந்து கொண்டு இருக்கிறார். எனவே லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் நாம் 2ஆக பிரிக்க முடியாது. 2 ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குன்னு அநேக தடவை சொல்லிட்டு வரோம். நமக்கு இதுக்கு நேரம் இல்லை. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இதை குறித்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் பார்க்குறோம். ஒன்று என்னென்னா, இவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி என்ன கேட்குறாங்க? ராஜ்யத்தை இக்காலத்திலா இப்போவா எங்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பீர்? இல்லை இல்லை, ராஜ்யத்தை, அதாவது அரசாங்கத்தில் எங்களுக்கு என்ன சீட்டு கிடைக்க போகுது, எங்களுக்கு என்ன சேர் கொடுக்க போகிறீங்க? அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சு? அதாவது அவங்க பேசும் பொழுது இது அவங்க கேட்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இயேசுவானவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2வது 3வது வருஷத்துல அவர்களுடனே பேசி, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவருடைய பேசி, அதோடு கூட என்ன செய்றாரு? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப ரெண்டையும் நம்ம ஒன்று பார்க்கணும். ஒன்று என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல். அதற்கு அடுத்ததாக அவருடைய ராஜ்யம். அப்போ மரணம், உயிர்த்தெழுதலும் ராஜ்யம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறத பார்க்குறோம். இது ரெண்டையுமே இருக்கிறாரு. இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், அவர் உயிரோடு இருப்பவராக திருஷ்டாந்தப்படுத்தி காட்டிக்கொண்டே வருகிறார். அப்போ இது சரித்திரபூர்வமாக நடந்தது. இதன் பின்பதாக நீங்கள் என்ன, இது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல. நான் உயிரோடு எழுந்தபடினாலே ராஜ்யம் வருவதும் ஒரு கட்டுக்கதை கிடையாது. ஹாரி பாட்டர் அப்படி ஒரு இது இருக்குமே, நிறைய ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து பார்க்குறாங்க. இதெல்லாமே ஒரு கட்டுக்கதை, ஒரு கற்பனை. இது அப்படி கிடையாதுங்கிறாரு, நிரூபித்து சொல்கிறாரு. நான் உயிரோடு எழுந்ததுனால ராஜ்யம் ஒன்று உண்டு, அந்த வரும். உடனே கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. என்னதை பிடிச்சிட்டாங்க? ராஜ்யம் வரும்னா எப்போ ஆண்டவரே ராஜ்யத்தை கொடுப்பார்? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, ராஜ்யம் வரும், அது எனக்கே தெரியாது, அது கர்த்தருக்கு மட்டும்தான், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அதாவது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த நாளையும் நேரத்தையும் குறித்து. ஆனால் ஒன்று, அந்த ராஜ்யத்தை பற்றி அல்ல, ஆனால் அந்த ராஜ்யத்திற்குரிய ஒரு வேலை இருக்குது. இந்த ராஜ்யத்துக்கு முன்பதாக அதை நீங்கள் செய்யணும். அதற்கு தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இந்த பிரதான கட்டளையை கொடுக்கிறாரு. அவர் வருவதற்கு முன்பதாக, ராஜ்யத்திற்கு முன்பதாக சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.